சந்துரு ரெடி ஆயிட்டியா? போலாமா? எதுக்கு இவ்ளோ பதற? இல்ல அதெல்லாம் இல்ல. அப்பாவும் ஆபீஸ்க்கு வரமாட்டாரு. நம்மளாவது சீக்கிரமா போயிடலாமேனு தான். போலாமா? அவ்வளவுதானே. 2 minutes போயிடலாம். சரி ஓகே போலாமா? போலாம். வா. டேய் சந்துரு, என்னடா ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமாமா, ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் இருக்கு அதான். இங்க பாரு, எதிர்பாராத விதமா வீட்ல ஒரு பூஜை ஏற்பாடு பண்ணிருக்கோம். கண்டிப்பா நீங்க 2 பேரும் அந்த பூஜையில கலந்துக்கணும். ஐயோ அத்தை, ஆபீஸ்ல அப்பா வேற இல்ல. நாங்க போய் ஆகணும். ஆமாமா, அவ சொல்றது கரெக்ட் தான். முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொன்னான்ல. டேய், பூஜை எதுக்குன்னு தெரிஞ்சா நீங்களே மீட்டிங் போக மாட்டீங்க. வா சொல்றேன். வா. என்ன சந்துரு, என்ன பாக்குற? இவங்கெல்லாம் நிற மாச கர்ப்பிணிங்க. இவங்களெல்லாம் வச்சு வீட்ல கர்ப்பிணி பூஜை நடத்த போறோம். ஐயா தான் ஏற்பாடு பண்ணிருக்காரு. இந்த மாதிரி கர்ப்பிணி பூஜை பண்ணா வீட்ல வம்சம் விருத்தியாகும்னு ஒரு ஐதீகம் இருக்குப்பா. அதுக்காக தான் ஸ்வேதா வச்சு இந்த பூஜை பண்ணலான்னு ஐயா சொன்னாரு. வாங்கோ, 2 பேரும் வந்து உட்காருங்கோ. உனக்கு குழந்தை உண்டாகிறதுல பெரிய பிரச்சனை இருக்குமா? குழந்தை உண்டாக வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம். வா ஸ்வேதா, வா. ஏய் ஸ்வேதா, மீட்டிங் வேணா போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். விடு சரியா? ஒவ்வொரு பூஜைக்கும் ஒரு சிறப்பு அம்சம் இருக்கிற மாதிரி இந்த கர்ப்பிணி பூஜைக்கும் ஒரு தனி விசேஷம் இருக்கு. இந்த மகராசிங்களோட மூச்சு காத்தே ஸ்வேதாவுக்கு ஒரு ஆரோக்கியமான குழந்தையை உண்டாக்கும். ராஜாராம் சார், புண்ணியம்மா, நீங்க 2 பேரும் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தவா. நீங்களே கைய பிடிச்சு 2 பேரையும் கூட்டு வந்து உட்கார வைங்க. போற்றுவோம், வினைகள் தீர்ப்பவனே போற்றுவோம், அரசமரத்தடி அமர்த்தவனே போற்றுவோம், அகந்தை அழிப்பவனே போற்றுவோம். இப்படி உட்காருங்க.